இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் ஸ்ரீ பாகவதம் பார்க்குறோம். கல்கி அவதாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சர்ப்ப யாகம். தக்ஷகனால் பரிசித்து கொல்லப்பட்டதை கண்ட அவர் மகன் ஜனமே ஜெயன் மிக்க கோபம் கொண்டு பிராமணர்களை கொண்டு சர்ப்ப யாகம் செய்தான். அப்போது எல்லா சர்ப்பங்களும் தக்ஷனை தவிர ஈர்க்கப்பட்டு அக்னியில் புசுக்கப்பட்டன. தக்ஷன் இந்திரனை சரணடைந்தான். உடனே மேலும் கோபம் கண்ட ஜனமேயன் இந்திரனை சேர்த்து தக்ஷனையும் அக்னியில் தள்ளுமாறு கூறி தக்ஷனோடு இந்திரனும் யாக அக்னிக்கு ஈர்க்கப்பட்டான். அப்போது பிரகஸ்பதி ஜனமேஜனிடம் தக்ஷகன் அமிர்த பானம் செய்தவன், எனவே அவனை கொல்ல முடியாது. ஒருவன் மரணம் ஜீவனில் பிராப்த கர்ம பலனை சார்ந்தது. சாந்தமடைந்து அபிசார யாகத்தை நிறுத்துங்கள், இது யாவும் முன்வினை பயன் என்று அறிவுரை கூறி யாகத்தை நிறுத்தச் செய்தார். ஜனமே ஜெயன் யாகத்தோடு நிறுத்தி பிரகஸ்பதியை பணிவோடு வணங்கினான். சௌகர்ணிடம் சூதர் ஆசையற்றவர்களாக ஆத்ம சுகத்தில் ஈடுபட்டு ஒருமையோடு இருப்பவர்களே மாயை கடந்ததான விஷ்ணு பாதத்தை அடைந்து ஆனந்தம் பெறுகிறார்கள். ஆபத்து காலங்களில் தன் வசமேயின்றி ஹரே நம என்று கூறுபவன் சகல பாதகங்களிலிருந்து விடுபடுகிறான். பகவத்குணங்களை வர்ணிக்கின்ற கதையே சத்தியமானது, புண்ணியமானது. நதிகளில் கங்கையும் தேவதைகளில் அச்சுதரும் விஷ்ணு பக்தர்களில் பரமசிவனும் எப்படி சிறப்பானவர்களோ அவ்விதமே புராணங்களில் ஸ்ரீ பாகவத புராணம் மிகச்சிறந்து. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் நம. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எதுகுலத்தில் அவதரித்து நிகழ்த்திய அற்புத லீலைகளையும் அவரது தெய்வ குணங்களையும் சிரவணம் செய்பவர்களுக்கு கர்ம பந்தங்கள் விளங்கி விடுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ண கானாமிர்தத்தை செவிகளால் பானம் செய்கிறவன் சம்சாரக் கடலை சுலபமாக கடந்து விஷ்ணு பதத்தை அடைகிறான். முகுந்தருடைய திவ்ய சரித்திரத்தை கேட்க வேண்டும், அவரது அற்புத லீலைகளை பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொரு வினையோடையும் எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் உன்னதமான பரம பதத்தை அடைகிறான் என்று சுகமுனிவர் பரிஷத்துக்கு கூறியதை சூதமா முனிவர் சௌவர்ணருக்கு கூறினார். கோவிந்தா ஹே கிருஷ்ணா, உனது வஸ்து உமக்கே சமர்ப்பணம் என்றப்படுகிறது என செய்யப்படுகிறது. உனது திவ்ய சரண கமலங்களை நீங்காத இடையராத பக்தியை எனக்கு அளிப்பாயாக. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண மஸ்து. அடுத்த ஒரு பதிவில் நம்ம ஸ்ரீ பாகவத புராணத்தில் தொடர்ச்சி தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.